say this also. பல வருடங்களாக விவாதிக்கப்பட்டு தீர்க்கப்பட முடியாமல் குவிந்து கிடக்கும் 1.1 மில்லியன் வழக்குகள் குறித்து பேசப்படுகிறது. உலகின் எந்த ஒரு இடத்திலும் உள்ள எந்த ஒரு நீதித்துறை அமைப்பிலும் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வழக்குகள் நிலுவையில் இருக்கும். அவ்வாறு குவிந்து கிடக்கும் வழக்குகளின் எண்ணிக்கை எனும் அந்த வெறும் இலக்கத்தினால் மட்டும் உண்மையான சூழ்நிலையை விளக்கிவிட முடியாது. இந்தியாவில் தீர்க்கப்பட வேண்டிய வழக்குகள் சுமார் 54 மில்லியன் அல்லது 55 மில்லியன் வரை உள்ளதாக பிரதம நீதியரசர் சூரியகாந்த் சில தினங்களுக்கு முன்னர் கூறியிருந்தார். எந்த ஒரு நேரத்திலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வழக்குகள் நிலுவையில் இருக்கும். எந்த ஒரு வழக்கும் இல்லாத ஒரு நீதித்துறை அமைப்பு இருக்க முடியாது. வழக்குகள் இருக்கவே செய்யும். இது தொடர்பாக பல நிபுணர்கள் உள்ளனர். பல வருடங்களாக ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்கிய அறிக்கைகள் உள்ளன. அதேபோல் சட்டத்தரணிகள் சங்கத்தினாலும் இந்த அமைப்பை எவ்வாறு சீரமைப்பது என்பது தொடர்பான அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அந்த எந்த ஒரு அறிக்கையிலும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அதிகரிப்பது எனும் விடயம் முன்னுரிமையில் இருக்கவில்லை. எனவே இது நம்முன் வந்துள்ள ஒரு புதிய விடயமாகும். சட்டத்தரணிகள் சங்கம் என்ற வகையில் நீங்கள் இதற்கு முன்னர் முன்வைத்த யோசனைகளில் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான யோசனைகளில் உயர்நீதிமன்றங்களின் சேவை காலத்தை அதிகரிப்பது தொடர்பான யோசனைகளை முன்வைத்திருக்கின்றீர்கள் அல்லவா? இல்லை, என்னிடம் நீதித்துறை மறுசீரமைப்பு சபையின் அறிக்கை இருக்கின்றது. அரசியலமைப்பு வழிநடத்தல் குழுவில் 2015, 16, 17, 18 வரை விவாதிக்கப்பட்டது. இதனை அந்த குழுவின் அப்போதைய தவிசாளர் ரவுஃப் ஹக்கீம் சமர்ப்பித்திருந்தார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் யோசனைக்கு அமைவாகவே தாம் இந்த முன்மொழிவை தயாரித்ததாக நீதி அமைச்சர் இதன் போது கூறியிருக்கின்றார். இல்லை, எங்களுக்கு தெரிந்த வகையில் அப்படி ஒரு யோசனை அனுப்பி வைக்கப்படவில்லை. நீங்கள் கூறுவது 2015 அல்லவா? சரி, இங்குள்ள எமது ஆவணங்களுக்கு அமைய நாங்கள் அத்தகைய ஒரு யோசனையை அங்கீகரிக்கவில்லை. இங்கு ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணி இருக்கின்றார். அவருக்கு இருக்கும் கௌரவம் எப்போதும் இருக்கின்றது அல்லவா? அடுத்த பரம்பரையினரிடையே அந்த கௌரவம் இருக்கின்றது. அது குறையாதல்லவா? தொழில்முறை திறன் தொடர்பில் பெரிய அங்கீகாரம் இருக்கிறது. தேர்ச்சி தொடர்பில் அவ்வாறாயின் இப்போது எமது நீதித்துறை அமைப்பில் ஒன்று சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து வந்து அல்லது நீதித்துறை வேலை திட்டங்களிலிருந்து மேலே வந்த நீதிபதிகளின் அந்த தகுதியை நாம் இன்னும் சற்று வயது கூடும் வரை பயன்படுத்துவதற்கு கொள்கை ரீதியாக ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கின்றீர்கள்? நீங்கள் நான் கூறியதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என நினைக்கின்றேன். நான் கூறியது இந்த நேரத்தில் இது போன்றதொரு கலந்துரையாடல் ஏற்படவில்லை. திடீரென அது முன்வைக்கப்பட்டுள்ளது. சரி, நான் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் என்ற ரீதியில் என்னால் ஒரேடியாக இதனை கூற முடியாது. ஏனெனில் நாம் அரசியலமைப்பை மாற்ற முயற்சிக்கின்றோம். ஒரு சட்ட மூலத்தை அல்ல, வேறு ஏதேனும் ஒரு சாதாரண சுற்று நிருபத்தையும் அல்ல. இது அரசியலமைப்பு. மற்றது எமது சட்ட அமைப்பின் செயற்திறனை அதிகரிக்க வேண்டுமானால், எமது வழக்குகளை விரைவாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமானால் அந்தந்த கடமைகளை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையே பார்க்க வேண்டும். இந்த அரசாங்கம் இந்த ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுத்தால் அரசியலமைப்பு எங்கு மீறப்படுகிறது? அரசியலமைப்பின் எந்த ஒரு சரத்தையும் அந்த 3/2 பெரும்பான்மை மூலம் மாற்ற முடியும் என எம்மால் கூற முடியும். எனவே அரசாங்கம் அவ்வாறு செய்ய தொடங்கினால் அது மிகவும் ஆபத்தான நிலையை அடையும். இளைஞர்கள் கேட்டது ஊழலற்ற ஒரு நாட்டை. அதற்காகவே முதலாவது போராட்டம் வந்தது. அவ்வாறாயின் அந்த ஊழலற்ற நாடு என்பதில் பிரதானமான ஒரு விடயமே இந்த நீதிமன்றத்தில் நிலவும் தாமதம். நீதித்துறை செயற்பாட்டில் இருக்கின்ற குறைபாடுகளை சரி செய்து முன்னோக்கி செல்வது. அவ்வாறாயின் அது ஒரு பரந்த கருத்தாக்கம் அல்லவா? நிச்சயமாக ஊழல் இந்த நாட்டிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும். சரிதானே? நீங்களும் அதனை சொன்னீர்கள். அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு பிரதான காரணமும் ஊழலை ஒழிப்பதே. அந்த ஊழலை நாட்டிலிருந்து ஒழிப்பதற்கு உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க வேண்டுமா என்ற கேள்வி உள்ளது. அப்படி என்றால் ஏன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வெற்றிடமாக உள்ள 4 இடங்களையும் உயர் நீதிமன்றத்தில் வெற்றிடமாக உள்ள 4 இடங்களையும் நிரப்பாமல் இருக்கின்றார்கள்? வெறும் நியமனம் வழங்கப்பட்டதற்காக அல்லது நீடிப்பு வழங்கப்பட்டதற்காக ஒரு நீதிபதியை, இதோ இந்த நீதிபதியே அல்லது இப்படிப்பட்ட நீதிபதிகளை சார்பாக தீர்ப்பு வழங்குகின்றார்கள் என்று உங்களால் கூற முடியுமா? ஏன் சமூகத்தில் இவ்வாறான ஒரு சந்தேகத்தை உருவாக்குகின்றீர்கள்? நீங்கள் இப்போது என்னிடம் கேட்பது நீதிமன்றத்தை அவமதித்து என்னை எங்காவது அனுப்புவதற்கா? அண்மையில் இந்தியாவின் சட்டத்தரணிகள் சங்கத்தின் உபத்தலைவர் வந்து உரையாற்றினார். அவர் கூறினார், ஸ்மெல் டெஸ்ட் பற்றி அவர் கூறினார். சில வேளைகளில் ஐ டஸ் நாட் ஸ்மெல் ரைட். இப்போது ஒரு உணவை உண்ணும் போது கூட நான் இங்கு வந்து சட்டத்தரணி
சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவராக இருந்தாலும் தினமும் எனது உணவு கெட்டுப் போகிறது. வீட்டிலிருந்து உங்களை போன்று மற்றவர்களும் கொண்டு வருகின்றார்கள். சாப்பிடும் போது கெட்டுப் போகிறது. சரி, அப்படி என்றால் சாப்பிடும் போது நமக்கு அது தெரிகிறது. இப்போது கெட்டுப்போக கிட்டவாகிவிட்டது என்று. அந்த நேரத்தில் என்னால் அறிவியல் ரீதியாக ஆய்வகம் சென்று உணவை ஆராய முடியாதல்லவா? இப்போது கெட்டுப்போக போகிறது என்று எனக்கு தெரியும். சாப்பிட்டால் மாலையாகும் போது எனக்கு பிரச்சனை வரும் என்பதும் தெரியும். முன்னாள் பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்கு பதவியிலிருந்து நீக்கப்பட்ட சந்தர்ப்பம் தொடர்பிலும் இதன் போது கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த நேரத்தில் பாட்சோறு சாப்பிட்ட குழுவினரே இன்று பல வழக்குகளில் சிக்கி இந்த நீதித்துறை உங்களை வெளியே தள்ளி உங்களை பகடைக்காயாக பயன்படுத்தி இந்த நீதித்துறை செயற்பாடுகளை விரைவுபடுத்துவதற்கு எதிராக செயற்படுவதாக எமக்கு உணரும் வகையில் பல காரியங்களை செய்கின்றனர். இப்போது நாமல் ராஜபக்ச நாம் சஜித் பிரேமதாசவோடு இணைந்து இந்த செயற்பாட்டை தோற்கடிக்க வேண்டும். நீதிபதிகளுக்கான வயதை அதிகரிப்பதும் இந்த நீதிமன்றத்துக்கு செய்யும் திரிபு என கூறுகின்றார். இப்போது நீங்கள் குற்றம் சாட்டுகின்றீர்கள். சட்டத்தரணிகள் சங்கம் யாருடையதோ பகடைக்காய் என்று. அதை நான் முற்றாக நிராகரிக்கின்றேன். என்னாலும் உங்களிடம் கேட்க முடியும், உங்கள் ஊடகம் அரசாங்கத்தின் பகடையா என்று கேட்க முடியும். நான் கேட்க மாட்டேன். எனவே நான் முடித்துக் கொள்ளவா? பொதுவாக நாம் ஏதேனும் ஒரு கொள்கையில் இருக்கும் போது எதிர்க்கட்சியோ அரசாங்கமோ அரசாங்கத்திற்குள் இருப்பவர்களோ அதில் இணையலாம். அப்படி என்றால் நீங்கள் சொல்வது போல் அந்த தர்க்கத்தில் சென்றால் எதிர்க்கட்சி சொல்வதை எதிர்க்கட்சியும் ஏதேனும் கூறினால் நாம் அதிலிருந்து நேரடியாக ஓட வேண்டும். இல்லை, எதிர்க்கட்சியும் சொல்கிறது, எதிர்க்கட்சியை எமக்கு ஆதரவளிக்குமாறு கூற முடியாது என்று. தயவு செய்து அந்த பகடைக்காய் என்று கூறிய கதையை மீள பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் அது முற்றாக ஒழுக்க நெறிக்கு மாறானது. அந்த ஹரக்கட்டாவின் வழக்கில் என்ன நடந்தது? குணரத்ன வன்னிநாயக்க சட்டத்தரணி எழுந்து கூறுகின்றார். நான் இங்கு ஆஜராவது சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஒரு குறிப்பிட்ட குழுவுக்காக என. உண்மையிலேயே இப்போது உங்களை போன்ற தொழில்முறை திறன் கொண்ட ஒரு நிறுவனம் நாட்டில் உயர்வாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கௌரவமிக்க நிறுவனமாகும். இல்லை, அது தொடர்பில் அன்றைய தினமே நாம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டோம். அவர் சட்டத்தரணிகள் சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என கூறினோம். சரிதானே?